ஜஸ்ட் 7 கிராமர் டாபிக்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதை மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டாலே உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு நீங்கள் பேசிக்காக அடித்தளம் போட்டுடலாம். இந்த 7 டாபிக்ஸில் உள்ள ஒரு சில டாபிக்ஸ், ஒரு சில சப்டிவிஷன்ஸ் இருக்கும். அதையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு கிராமர் கண்டிப்பாக தெரியணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் என்னென்ன கிராமர் டாபிக்ஸ்லாம் இதுக்கு இம்பார்ட்டன்ட், நான் ஃபுல் கிராமரையுமே படிக்கணுமா இல்லை கொஞ்சம் படித்தா போதுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாக கிராமர் டாபிக்ஸ், எல்லா கிராமர் டாபிக்ஸும் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு. இதில் ஒரு சில கிராமர் டாபிக்ஸ், பேசிக் கிராமர் டாபிக்ஸில் நல்லா மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ, இஃப் யூ ஆர் நியூ ஹியர், ஐம் ஷமி Gloria. I'm from Tenkasi. I studied in a Tamil medium. I started this channel to teach Tamilians to speak English effortlessly. I explain the simple and easiest method to learn to speak English effortlessly. If you are an English nerd or you want to speak English fluently, then hit the subscribe button and also click the bell icon. Okay, let's start. The first one is very important, that is sentence structure. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் சென்டென்ஸ் பேட்டர்னில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கிலீஷில் பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், இல்லைனா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஆனால் நம்ம தமிழில் பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். ஏன்னா இதுலேயே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது நம்ம சென்டென்ஸை தமிழ்லேருந்து இங்கிலீஷில் மாற்றும் போது நம்ம தமிழ் மாதிரியே அப்படியே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது மீனிங் கொடுக்காது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் சாதம் சாப்பிட்றேன். இதில் நாங்கிறது சப்ஜெக்ட், சாதங்கிறது ஆப்ஜெக்ட், சாப்பிட்றேன் அப்படிங்கிறது வேர்ப். இதை நம்ம இங்கிலீஷில் சொன்னோம் அப்படின்னா ஐ ஈட் ரைஸ். அதில் ஐங்கிறது சப்ஜெக்ட், ஈட்டுங்கிறது வேர்ப், ரைஸுங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் சேம் பொசிஷனில் இருக்கு, பட் ஆப்ஜெக்டும் வேர்பும் மாற்றி வருது. அதனால தான் தமிழ்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சம்டைம் இப்படி மிஸ்டேக் நடக்குது. சென்டென்ஸ் பேட்டர்ன் கரெக்டாக இல்லை அப்படின்னா இங்கிலீஷில் உள்ள சென்டென்ஸை அது மீனிங் கொடுக்காது. நான் சாதம் சாப்பிட்றேன், ஐ ஈட் ரைஸ். அதே இதை நான் அப்படியே தமிழ்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஐ ரைஸ் ஈட். ஸோ ஐ ரைஸ் ஈட்டுங்கிறது மீனிங் கொடுக்கல, அது தப்பு. ஐ ஈட் ரைஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலையுமே நீங்கள் பேசிக்காக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு சில சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், subject plus verb plus complement, subject plus verb plus adverb இல்லைன்னா adjective with அதோட ரிலேட்டடான வேர்ட்ஸு. லாஸ்ட்டாக subject plus verb plus indirect object plus direct object. Subject plus verb plus indirect object plus direct objectக்கு ஒரு எக்ஸாம்பிள். My friend gave me a book. My friendங்கிறது சப்ஜெக்ட், கேவ்ங்கிறது verb. இதில் மெயின் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா புக். ஸோ அதை தான் கொடுக்குறாங்க. ஸோ அது direct object. யாருக்கு கொடுக்குறாங்க? எனக்கு கொடுக்குறாங்க, மீ. அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் பற்றி, அது தவிர சென்டென்ஸை தமிழ்லேருந்து இங்கிலீஷில் எப்படி ஈஸியாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக நான் ஒரு வீடியோ போடலான்னு பிளான் வச்சுருக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த கிராமர் ரிலேட்டட் டாபிக்ஸ் உங்களுக்கு நான் டீச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை நான் அப்படி பண்ணணும் அப்படின்னா அதை எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஆல்ரைட், த செகண்ட் ஒன் இஸ் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். இது ரொம்ப சிம்பிள். சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்ப், ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்ப். இதில் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இந்த வேர்பில். ஏன்னா சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்பில் எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்ந்துருக்கும், ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்பில் எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்ந்துருக்காது. ஆனால் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் சிங்குலரில் எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்ந்துருக்காது, ப்ளூரலில் எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்ந்துருக்கும், மாற்றி வரும். ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் கான்சன்ட்ரேட் பண்ணி லேர்ன் பண்ணால் நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். இதுக்கு நான் சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சப்ஜெக்டில் கேட் சிங்குலர். ஸோ அதுக்கு ப்ளூரல் என்னது? கேட்ஸ். சிங்குலர் சப்ஜெக்ட் பாக்ஸ், அதுக்கு ப்ளூரல் சப்ஜெக்ட் பாக்ஸஸ். இதில் வேர்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாய் குலைக்குது. குலைக்குதுங்கிறது பார்க். சிங்குலர் வேர்ப் பார்க்ஸ், ப்ளூரல் வேர்ப் பார்க். ஸோ எஸ் இஎஸ் எங்கே டிஃபர் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள், சிங்குலர் டஸ், ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் டஸ் இஸ் டூ. இதை சேர்த்து எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். த டாக் பார்க்ஸ். டாகுங்கிறது சிங்குலர். ஸோ சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் பார்க்ஸ். The dogs bark. Dogsங்கிறது plural. So plural form of verb bark. Yes, வராது. Do verb வச்சு சொல்லலாம். He does the work. He is singular. So singular form of verb does. They do the work.
they is plural. ஸோ plural form of verb வந்து do. ஸோ இந்த மாதிரி singular subject, singular verb, plural subject, plural verb இது எங்கெங்க எப்படி வரும், அதே மாதிரி be form verbலையும் singular plural எதெல்லாம் அப்படின்ட்டு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் சென்டென்ஸ் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, that's it. The next one is learning pronouns. Pronouns like he, she, it, they, we, you இந்த மாதிரி உள்ள words. ப்ரொனவுன்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ், பொசசிவ் ப்ரொனவுன்ஸ், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ், பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு அதுலேருந்து மற்றதை லேர்ன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று இந்த ப்ரொனவுன் டாப்பிக்கில் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா யூங்கிற ப்ரொனவுன். ஏன்னா நம்ம தமிழில் வந்து நீ அப்படிங்கிறது வேற, நீங்கங்கிறது வேற. நீங்கிறது வந்து சிங்குலர், சின்னவங்களுக்கு சொல்லுவோம். நீங்கங்கிறது வந்து பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கிலீஷில் போத் சின்னவங்க அண்ட் பெரியவங்க யாராக இருந்தாலும் யூ ஆர் அப்படி தான் வரும். ஸோ இங்கிலீஷில் இந்த டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்கிறதுனால சம்டைம் கன்ஃபியூஸ் ஆகும். என்னோட 6th ஸ்டாண்டர்ட் டீச்சர் அடிக்கடி தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட் வைப்பாங்க. ஆன் த ஸ்பாட்டில் போர்டில் போய் எழுதணும். அப்போது நாங்கள் அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகுறது நீங்கள் அப்படி ஸ்டக் ஆகி நிற்கும் போது சொல்லுவாங்க நீங்கள் ரெண்டுக்கும் யூ தான். இங்கிலீஷில் மரியாதைலாம் கொடுக்க மாட்டாங்க. நீனாலும் யூ தான், நீங்கனாலும் யூ தான். ஸோ அதை வந்து மனசில் எப்போதும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷில் செப்பரேட்டாக இங்கே அப்படிங்கிற அந்த வார்த்தை, மரியாதை கொடுக்குற வார்த்தைக்குன்னு தனியாக ஒரு பதம் கிடையாது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, ரெண்டுக்குமே யூ தான். ரொம்ப பேசிக்கான இந்த 3 டாபிக்ஸ் பார்த்தோம். இந்த 4வது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் காலங்கள், டென்சஸ். ஒரு ப்ராப்பரான சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு இந்த காலங்கள்ங்கிறது முக்கியம். நம்ம வந்து கடந்த காலத்தை பற்றி பேசுகிறோமா, இல்லை நிகழ்காலத்தில் உள்ளதை பேசுகிறோமா, இல்லை வருங்காலத்தை பற்றி பேச போகிறோமா அப்படிங்கிறத இந்த டென்சஸ் தான் முடிவு பண்ணுது. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த டென்சஸ்லையுமே டோட்டலாக 12 டாபிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி சிம்பிள், அதுலேயே ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இருக்குது. செகண்ட் செக்மெண்ட் வந்து கண்டினியூஸ் டென்ஸ், அதுலேயும் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட், அதுலேயும் 3 சப்டிவிஷன்ஸ். அப்புறம் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அதுலேயும் 3 சப்டிவிஷன். ஸோ இது எல்லாம் சேர்த்து மொத்தமாக 12 டாபிக்ஸ் இருக்குது. இது எல்லாமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. டோட்டலாக ஒரு 6 தான் பேசிக், அதை மட்டும் படித்தா போதும். அது என்னெல்லாம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். அந்த ஃபியூச்சர்லேயே வில் வச்சு எப்படி எழுதுறது, கோயிங் டு அதை வச்சு எப்படி எழுதுறதுன்னு லேர்ன் பண்ணிக்கோங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இது ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒரு ஆர்டினரி கான்வர்சேஷனை சும்மா யோசிச்சு பாருங்களேன். ஒன்று நேற்று நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, இல்லைன்னா இப்போ நடந்துட்டு இருக்கதை சொல்லுவீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஹேபிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை பற்றி பேசுவீங்க, அது ப்ரெசன்ட் டென்ஸ். அல்லது நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளானை பற்றி சொல்லுவீங்க, ஃபியூச்சர். ஸோ எல்லாமே சிம்பிளாக இருக்கிறது. மோஸ்ட்லி பாஸ்ட் டென்ஸில் முடிஞ்ச கதையை சொல்லும்போது சிம்பிள் பாஸ்டையும் பாஸ்ட் கண்டினியூஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ இருக்கிற ரெகுலரான நீங்கள் பண்ணுற விஷயம் இல்லை நடந்துட்டு இருக்க விஷயத்த சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லுவோம். ஜஸ்ட் நவ் இப்போ தான் ஒரு ஒர்க் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லுவீங்க. அப்புறம் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றி தான் மோஸ்ட்டாக நம்ம ஆர்டினரி கான்வர்சேஷன் இருக்கும். ஸோ இந்த 6 டென்சஸில் தரவாருங்க. ஸோ இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், present perfect. Alright, the next one is active voice and passive voice. செய்வினை, செயற்பாட்டு வினை. இதுவும் நம்ம ரெகுலரான கான்வர்சேஷன்ல அதிகமாக யூஸ் பண்ணுறது. செய்வினை அப்படிங்கிறது நம்ம செய்கிற விஷயம், ஆக்ஷன், இல்லைன்னா எந்த ஒர்க்கை பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்கிறது. பாசிவ் வாய்ஸுங்கிறது செயற்பாட்டு வினை, யாரால் செய்யப்பட்டது, by whom it was done அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸில் he caught the insect. இதை பாசிவ் வாய்ஸில் மாற்றணும் அப்படின்னா the insect was caught by him. ஸோ இதில் நம்ம மெயினாக லேர்ன் பண்ண வேண்டியது வேர்ப் எப்படி சேஞ்ச் ஆகுது. ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் மாற்றும் போது வேர்ப் எப்படி சேஞ்ச் ஆகுறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி லேர்ன் பண்ணணும். அவன் பூச்சி பிடிச்சான், பூச்சி அவனால் பிடிக்கப்பட்டது. he caught the insect was caught by him. இதோட இந்த வேர்பை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், இந்த ப்ரோனவுன் எப்படி சேஞ்ச் ஆகுது இதில் அப்படிங்கிறத கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க. The sixth one is prepositions and auxiliary verbs. auxiliary verbல primary and modal இருக்குது. primaryல வந்து be form of verb, do இல்லைன்னா have form of verb இருக்குது. modal auxiliaryல
can, could, will, would, shall, should, may, might. இதெல்லாம் மாடல் ஆக்ஸிலியரிஸ். இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் படித்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ரப்போஷன்ஸ். இதுலேயுமே எல்லா ப்ரப்போஷன்ஸையும் நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. காமனாக ஒன்று ரெகுலர் கான்வர்சேஷனில் நம்ம எந்தெந்த ப்ரப்போசிஷன்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரப்போசிஷன்ஸ் வந்து above, against, at, after, between, across, before, behind, from, in, on, about, along, among, around, as, below, beside, for, by, down, since. ஸோ இதெல்லாம் முடிஞ்சால் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஒவ்வொன்றும் என்ன மீனிங் கொடுக்குது தமிழில் அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி பார்த்துருங்க. இதை பற்றி லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூகுளில் போயிட்டு இந்த டாப்பிக்கை கொடுத்து இது ரிலேட்டடான டெஸ்ட் மெட்டீரியல் கொடுத்தீங்கன்னா ஒரு சில டெஸ்ட் வரும். நீங்களே உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக 7th டாபிக் adjectives, adverbs and homophones. adjectiveங்கிறது சப்ஜெக்ட் மாடிஃபை பண்ணுறது, adverbங்கிறது verb மாடிஃபை பண்ணுறது, ஹோமோஃபோன்ஸுங்கிறது வந்து சவுண்டு சேமாக இருக்கும் ஆனால் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை சம்டைம் கன்ஃபியூஸ் பண்ணுவோம். அதை பற்றி லேர்ன் பண்ணுறது. ஹோமோஃபோன்ஸ் எக்ஸாம்பிள் to, to, two, two. ஸோ இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸு, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம்? மோஸ்ட்லி இதை வந்து ரைட்டிங்கில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் ஒரு சில ப்ரொனன்சேஷன் வந்து கொஞ்சம் ஒரு இதை விட இன்னொன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் லேர்ன் பண்ணிக்கணும். ஹோமோஃபோன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஓரளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸுக்கு எப்படி ஸ்பெல்லிங் எப்படி ப்ரொனன்சேஷனுங்கிறத லேர்ன் பண்ணிக்கிட்டா பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தயக்கம் இல்லாமல் பேசலாம். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தேர்ங்கிறது டிஃப்ரெண்ட், தேர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். தேர் ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட். THERE தேர், THEIR தேர். ஸோ ஸ்லைட்டாக தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் லிட்டில் பட் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு பேசிக் நாலேஜ் நம்மளுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய 7 டாபிக்ஸ். ரிமெம்பர் நாட் டு பீட் யுவர் செல்ஃப் அப். Learn at least 1 topic per day, otherwise 1 topic twice a day. But be sure to learn where you have to use and how you have to use. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷ் சென்டென்ஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லிக் கொடுக்குறேன். So stay tuned. இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், hit the subscribe button and hit the bell icon. Please do like, share and comment in the comment section. English